அமைச்சர் சேகர் பாபு இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு ஜனவரி 2 கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அமைச்சர் சேகர் பாபு கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அமைச்சர் சேகர் பாபு கோவில் இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்து பாடு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீ சோத்ததான் திங்கறியான பியதான் திங்கறியான்னு பக்தர்களை பார்த்து, இந்து பக்தர்களை பார்த்து அமைச்சர் சேகர் பாபு கேட்கிறாரு. அது மட்டும் கிடையாது, பக்தர்கள் கிட்ட இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆம்பளையா இருந்தா இப்ப வாடா, ஆம்பளையா இருந்தா இப்ப வாடான்னு சண்டைக்கு கூப்பிடுறாரு. ஏன் 3ஆம் பாலினராக இருந்தாலோ பெண்ணாக இருந்தா சண்டைக்கு வர முடியாது, அவங்களுக்கு எல்லாம் வீரம் இருக்காதா? இந்த லட்சணத்துல இந்த கட்சிக்காரங்க பெண்ணியம் பேசுறாங்க, ஆண்கள் பெண்கள் சமம்னு இந்த கட்சிக்காரங்க பேசிட்டு மாநாடு நடத்துறாங்க. கனிமொழிக்கா கேவலமா இல்ல? கருணாநிதிக்கு இந்துக்கள் என்றால் திருடன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் அவங்க கட்சியோட வாரிசு சின்னந்த உதயநிதி ஸ்டாலின் இந்து சனாதன தர்மத்தை வேரோட அடிக்கணும், இந்து சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போன்று ஒழிச்சு கட்டணும்னு பேசினாரு. அந்த கட்சியில ஒரு அமைச்சர் இந்து சமய அறநிலைத்துறையை பொறுப்பேற்று நடத்தினார்னா இப்படிதாங்க பேசுவாரு. வேற என்னங்க பேசுவாரு? அமைச்சர் சேகர் பாபு, நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தானே, நீங்க ஏன் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரகத லிங்கம் 500 வருஷத்துக்கு மேல பழமையான மரகத லிங்கம் போன மாசம் உங்க ஆட்சியில எவனோ ஒருத்தர் திருடிட்டான், எவனோ திருடி இருக்க மாட்டான், உங்க கட்சிக்காரன் எவ்வளவு தான் திருடி இருப்பான். அந்த லிங்கத்தை காப்பாத்துறதுக்கு வக்கீலான சேகர் பாபு கோயில் இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்து பாடு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இவர் இந்த ஒரு கோயில மட்டும் தான் இப்படி பேசுறாரா? அமைச்சர் சேகர் பாபு எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட கடுமையா தான் நடந்திருக்கிறாரு. அவருக்கு எங்க இருந்து தெரியும்? ஏன்னா அடுத்தும் நாம தான் ஆட்சிக்கு வர போறோம், அடுத்து நாம தான் வந்துட்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக வர போறோம், இந்துக்களோட கோவில் நிலங்கள்லாம் ஆட்டையை போட போறோம். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன மயில் அளவு கூட மதிக்க வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை நாம எறும்பு போன்று நசுக்கி மிதிக்கலான்ற தைரியத்துலதான் அமைச்சர் சேகர் பாபு இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்துக்கள் நீங்க மான ரோசத்தோட இருந்தீங்கன்னா நீங்க மாத்தி என்டிஏ கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு வாக்களிங்க. அப்படி இல்ல, இந்துக்களை நம்ம சூடு சொல்றதே கிடையாது, நாங்க எப்பயுமே கொடுக்கற காசுக்கு போட்டு தான் ஓட்டு போடுவோம்னா திமுக ஓட்டு போட்டு சாகுங்க. அமைச்சர் சேகர் பாபு சோத்துக்கு திங்கறியா பியதான் திங்கறியான்னு இன்னைக்கு வார்த்தை தான் கேட்டாரு. நாளைக்கு கோவிலே வந்து உங்களுக்கு பிய போட்டாலும் உங்களுக்கு புத்தி வரும். அமைச்சர் சேகர் பாபு இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு ஜனவரி 2 கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அமைச்சர் சேகர் பாபு கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அமைச்சர் சேகர் பாபு கோவில் இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்து பாடு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீ சோத்ததான் திங்கறியான பியதான் திங்கறியான்னு பக்தர்களை பார்த்து, இந்து பக்தர்களை பார்த்து அமைச்சர் சேகர் பாபு கேட்கிறாரு. அது மட்டும் கிடையாது, பக்தர்கள் கிட்ட இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆம்பளையா இருந்தா இப்ப வாடா, ஆம்பளையா இருந்தா இப்ப வாடான்னு சண்டைக்கு கூப்பிடுறாரு. ஏன் 3ஆம் பாலினராக இருந்தாலோ பெண்ணாக இருந்தா சண்டைக்கு வர முடியாது, அவங்களுக்கு எல்லாம் வீரம் இருக்காதா? இந்த லட்சணத்துல இந்த கட்சிக்காரங்க பெண்ணியம் பேசுறாங்க, ஆண்கள் பெண்கள் சமம்னு இந்த கட்சிக்காரங்க பேசிட்டு மாநாடு நடத்துறாங்க. கனிமொழிக்கா கேவலமா இல்ல? கருணாநிதிக்கு இந்துக்கள் என்றால் திருடன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் அவங்க கட்சியோட வாரிசு சின்னந்த உதயநிதி ஸ்டாலின் இந்து சனாதன தர்மத்தை வேரோட அடிக்கணும், இந்து சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போன்று ஒழிச்சு கட்டணும்னு பேசினாரு. அந்த கட்சியில ஒரு அமைச்சர் இந்து சமய அறநிலைத்துறையை பொறுப்பேற்று நடத்தினார்னா இப்படிதாங்க பேசுவாரு. வேற என்னங்க பேசுவாரு? அமைச்சர் சேகர் பாபு, நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தானே, நீங்க ஏன் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரகத லிங்கம் 500 வருஷத்துக்கு மேல பழமையான மரகத லிங்கம் போன மாசம் உங்க ஆட்சியில எவனோ ஒருத்தர் திருடிட்டான், எவனோ திருடி இருக்க மாட்டான், உங்க கட்சிக்காரன் எவ்வளவு தான் திருடி இருப்பான். அந்த லிங்கத்தை காப்பாத்துறதுக்கு வக்கீலான சேகர் பாபு கோயில் இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்து பாடு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இவர் இந்த ஒரு கோயில மட்டும் தான் இப்படி பேசுறாரா? அமைச்சர் சேகர் பாபு எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட கடுமையா தான் நடந்திருக்கிறாரு. அவருக்கு எங்க இருந்து தெரியும்? ஏன்னா அடுத்தும் நாம தான் ஆட்சிக்கு வர போறோம், அடுத்து நாம தான் வந்துட்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக வர போறோம், இந்துக்களோட கோவில் நிலங்கள்லாம் ஆட்டையை போட போறோம். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன மயில் அளவு கூட மதிக்க வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை நாம எறும்பு போன்று நசுக்கி மிதிக்கலான்ற தைரியத்துலதான் அமைச்சர் சேகர் பாபு இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்துக்கள் நீங்க மான ரோசத்தோட இருந்தீங்கன்னா நீங்க மாத்தி என்டிஏ கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு வாக்களிங்க.
அப்படி இல்ல, இந்துக்களை நம்ம சூடு சொல்றதே கிடையாது. நாங்க எப்பயுமே கொடுக்கற காசுக்கு போட்டு தான் ஓட்டு போடுவோம்னா திமுக ஓட்டு போட்டு சாகுங்க. அமைச்சர் சேகர் பாபு சோத்துக்கு திங்கிறியா பிய தான் திங்கிறியான்னு இன்னைக்கு வார்த்தை தான் கேட்டாரு. நாளைக்கு கோவிலே வந்து உங்களுக்கு பிய போட்டாலும் உங்களுக்கு புத்தி வர